வணக்கம் உறவுகளே. அதிமுகவில் எதிர்பாராத திருப்பம் ஒன்று ஏற்பட்டுள்ளது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் வேலுமணி அவர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. தனி அணியே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக வேலுமணி அவர்கள் உருவாக்கி வருகிறார். கோவை மற்றும் திருப்பூர் தென் மாவட்ட நிர்வாகிகளையும் தற்பொழுது தன் பக்கம் வரவழைத்திருக்கிறார். இதனால் அதிமுகவில் மேலும் ஒரு அணி உருவாக வாய்ப்பு உள்ளதாகவும், மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை ரத்து செய்துவிட்டு செயற்குழு கூட்டத்தை வேலுமணி அவர்களது பரிந்துரையில்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்திருக்கிறார். இந்த செயற்குழு கூட்டம் நாளை நடைபெற உள்ள நிலையில் ஒட்டுமொத்தமாக அதிமுகவின் தொண்டர்கள் அதிர்ச்சியடையும் வகையில் ஒரு தகவல் ஒன்று தற்பொழுது நமக்கு கிடைக்கப்பெற்று இருக்கிறது. இதில் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு 4 ஆண்டுகால அதிமுக ஆட்சியின் பொழுது ஓபிஎஸ், எடப்பாடி இவர்கள் இருவரும் இணைந்து பரஸ்பரமாக அதிமுகவை வழிநடத்தினார்கள். மேலும் 2021 சட்டமன்ற தேர்தலில் கடந்த 10 ஆண்டுகளில் திமுக ஆட்சியை கைப்பற்ற முடியாத அவல நிலை ஏற்பட்ட போது 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக அவர்களுக்கு ஆட்சியை தாரை வார்த்து கொடுத்துவிட்டது என்றே நாம் கூறலாம். அதற்கு பிறகுதான் அதிமுகவில் இரட்டை தலைமை இருந்தால் பிரச்சனைக்கு மேல் பிரச்சனைதான். பன்னீர்செல்வம் அவர்களை கட்சியிலிருந்து நீக்குவதற்கு மற்ற நிர்வாகிகளிடம் பரிந்துரைத்து ஆலோசனை வழங்கி கட்சியிலிருந்து ஓபிஎஸ் அவர்களை நீக்கினார். இதற்கு பிறகுதான் மிகப்பெரிய அளவில் அதிமுகவில் பூகம்பமே வெடித்தது. ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரன் இவர்களது ஆதரவுகள் இல்லாமல் அதிமுகவால் வெற்றியடைய முடியுமா என்ற கேள்விற்கு நிச்சயமாக நாங்கள் அதை சாதித்து காட்டுவோம் என்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருந்தார். ஆனால் தொடர்ச்சியாக 10 தோல்விகள் அடைந்ததற்கு பிறகு மீண்டும் கட்சியில் இவர்களை இணைக்க வேண்டும் என்ற நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அழுத்தத்தை கொடுத்து வருகிறார். இந்த சூழ்நிலையில்தான் 234 தொகுதிகளை ஒரு தொகுதிக்கு 2 மாவட்ட செயலாளர்கள் என்ற விதத்தில் மீண்டும் புதிய மாவட்ட செயலாளர்களை நியமிக்க வேண்டும் என்பதற்கேற்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்ததை தொடர்ந்து வேலுமணி அவர்கள் இதற்கு எதிர்ப்புகளை தெரிவித்தார். மேலும் இது சாத்தியப்படாது என்றும், இப்படி நீங்கள் செய்தால் புதிய அணியை நான் உருவாக்குவேன், எனது பின்னாலும் நிர்வாகிகளும் எம்எல்ஏக்களும் முன்னாள் அமைச்சர்களும் ஆதரவுகள் தெரிவிக்கிறார்கள் என்பதை சுட்டிக்காட்டிவிட்டார். இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாகத்தான் இந்த செயற்குழு கூட்டம் என்றும் கூறப்படுகிறது.